வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும் எம்டிஎன் சேனல் வந்து அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இதான் டைட்டில் வச்சிருக்காரு. ஏன் தொடங்கத்துக்குள்ள அப்படி என்ன சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. வாங்க வீடியோவில் போய் பார்த்துடலாம். தம்பி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தம்பி. என்னன்னு நியூ இயர் அன்னைக்கு உலகமே சந்தோஷமா இருக்கு. யார் உங்களை அப்படி செஞ்சா? சந்தோஷமா இருக்கா? சிறு வயசு பையன் நீ ஏன் இப்படி கண்களுக்கு உட்கார்ந்துருக்க? உங்களால தீட்டு வைக்க முடியாது. எனிவே தேங்க்யூ. ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. அப்படின்னு நடந்துச்சு. கடைசியில் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கடா. இப்படி நம்ப வச்சு நடு தெருவில் நிக்க வச்சுட்டீங்களேடா. கழுத்து அறுத்துட்டானே தாசு. வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாலியாக நியூ இயரை செலிப்ரேட் பண்ணலாம்னு நினச்சேன். தேவா என்ன இளவி அது? அதான் இந்த லைக்கா பண்ணானுங்களே, விடாமுயற்சியா? வருஷத்தோட அந்த வழி எங்களுக்கு இருக்குதான் செய்யுது. என்னடா பண்றது? உங்களுக்கு வரப்போதுன்னு இருந்துச்சா? வரல, தள்ளி போயிடுச்சு. இதுல வேற சொன்னாங்க 12/7க்குனா ட்ரெய்லர் வரும், வெயிட் பண்ணுங்க. நானும் நினைச்சேன் நியூ இயருக்கு வந்துட்டு விடாமுயற்சி ட்ரெய்லர் வரும், ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு படம் வந்துரும், விடாமுயற்சி படம் வரும், பொங்கலையும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாம் நெக்கிங் இருந்தாடா. இததான் எத்தனை வருஷம் பண்ணிருந்தீங்க, திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்கடா. டேய் லைக்கா, டேய் கண்ட்ரோல். இருங்க பாய், நீங்க பாட்டு விடும் போதே தெரியும்டா அடுத்து என்ன லைன் வர போகுதுன்னு. ரொம்ப சொல்லிக்கிறாங்க, உங்களால பண்ண முடியல விட்டுருக்கணும்ல. அட்லீஸ்ட் அந்த குட் பேட் அக்லியாவது வந்திருக்கும்டா. அவனுங்களையும் கெடுத்து அப்புறம் இந்த விக்ரம் படம் வேற ஒண்ணு இருந்துச்சு. ஆமா, அந்த படமாவது ரிலீஸ் ஆயிருக்கும்டா. அதுலயும் மண்ணள்ளி போட்டுட்டு ஏன்டா உங்களுக்கு இந்த பழப்பு? இப்படி ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு தனிமரமா இருந்து என்ன தனி சாதிக்க பாரு. இப்ப நான் பொங்கலுக்கு எந்த படத்துக்கு நான் போறது? ஐயா வருங்க ஐயா, செஞ்சர்னா வணங்கானா நிறைய வருது. என்ன அது கரெக்டா? இவ்வளவு பெரிய கம்பெனி பண்ணும்போது இவங்களாம் என்ன சொல்லி? என்ன சார் ஒருத்தர் நீங்க எவ்வளவு பேர் பாருங்க சார். அடே அப்பா, பாப்பா எதனா நிட்டாரு, கவலைப்படாது. ஏகே ஃபேன்ஸ் ரொம்ப பாவம்டா. ரொம்ப பாவம். காத்துரு 10 வருஷம் வரைக்கும். ஐயோ வெறுத்துருப்பாங்களடா வாழ்க்கைய. இல்ல நார்மல் நம்மளுக்கே ஒரு மாதிரி அவங்க எல்லாம் போங்க. கடைசியில சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க. எல்லோரும் உன்னை நம்பும் போது கை கரெக்டா பண்ணிட்டாங்கடா. மூச்சி முட்டை. சரி குமுறுகள் போதும். இந்த 70 நியூஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு புது வருஷம் வர பிறந்திருக்கு. ஒரு ஸ்மைலோட ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி தேர்த்திப்பா. வெல்கம் டு இது சொல்ல கூட கஷ்டமா தான் இருக்கு. சரி வாங்க, இந்த வீடியோல நாம மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். அவர் எங்கேயா சொன்னார், அவருக்கு உண்மையாவே இருக்கான்னு தான் சொல்றாரு. மறக்க முடியாது, மன்னிக்கலாம். அது நடந்தது தான். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு காத்துக்கிட்டு அப்படிதான் இருக்கணும், வேற வழி இல்ல. அல்டிமேட்டான ஒரு டயலாக் கிடையாது, எல்லா எமோஷன்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அடங்கும். இந்த வருஷம் அதிகமா யூஸ் பண்ண ஒரே ஒரு மீம் டெம்ப்ளேட்னா அது இதான்டா. போன வருஷம், ஆமாண்டா போன வருஷம். ஆமா 2024
வருஷம் முடிஞ்சிடுச்சு. அப்பப்போ இதெல்லாம் சொல்லும் போது தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு ரொம்ப மறதி ஆயிடுச்சு. ஏதோ 365 நாள் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சு. அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல. வாவ், உன் பாசிட்டிவ் ஆட்டிட்யூடுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பாஸ்கர். அடுத்த பரவாயில்ல, 35 போனது நாள் அதான் போகட்டும். நடக்கும். ஆனா இந்த வருஷம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நடக்கும். நம்ம அப்படின்னு life நம்பி போக வேண்டியதுதான். இத்தனை நம்ம வருஷம் அப்படிதான் நம்புறோம். துரோகம் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இனிமேல் தானே என்ட்ரி. என்னோட மரண என்ட்ரி. நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா நாளும் இருக்கணும்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்காம நாம மாத்த ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இருக்கிற லைஃபை பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துக்க வேண்டியதான். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். இதாண்டா நமக்கு பிடிச்ச லைஃப் அப்படின்னு இந்த ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டு வாழ வேண்டியதான் போல. வாழ்றோமா அதுவே காவல். சிரிச்சிட்டே வேலை கிட்டுறது நல்லது. வெல் பிளேட் சார். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன். புரியல? கோடு போட்டு வாழ்றேங்க. வர்றேன். மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன். வாங்க போலாம். அட பாவிகளா 6 மணிக்கு மேல 2ஆம் தேதியில இருந்து பாருங்கடா. அநியாயமா குடும்பத்தோட கிட்டிங்களடா. என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்து நியூ இயர்லேருந்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். நீ காலையில் ஏஞ்சி அதை செய்யலாமான்னு யோசிக்கும் போது, சரி நியூ இயர் வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன், இன்னைக்கு அதை செய்யணுமா, இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் டே, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சீக்கிரமாக எந்திரிக்கணும், பொறுப்பு காட்டி நாலுல இருந்து காட்டிக்கலாம், ஜிம்முக்கு போகணும், இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன் ஒரு செலிப்ரேஷன் டேல வந்துட்டு அப்படி இருக்கணும்? நேற்று செலிப்ரேஷன் பண்ண டயர்டு வேறையா, அதனால இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்குலேருந்து பார்த்துக்கலாம். கிளைமேட் சரியில்லை, அவ்வளோதான் சார். இயர் எண்ட் வரைக்கும் வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே அப்படிதான் என்னதான்டா பண்றது? பண்ணி வர முடியாது நம்மளால. ஐயோயோ விடமாட்டேன், நாளையிலேருந்து பண்றேன்டா. நாளையிலேருந்து நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன், நான் சொன்னது எல்லாத்தையும் செய்வேன், செஞ்சு காட்டுறேன். திருந்துறவன் டைம் கேட்க மாட்டான்டா. நாளைக்கு திருந்துறவன் டைம் கேட்க பின்னாடி யாரோ உழுந்து சிரிக்கிறாரு. இல்ல செய்வேன், கண்டிப்பா செய்வேன். உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்கேன். என்ன மேம் நைட்டு தூங்க போறேன் சொல்ற? பிள்ளைங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு வெளியே சுத்த. வா போலாம். A few moments later. அவனை கேட்டனா இல்ல கேட்டனா இந்த மாதிரி தான்டா நியூ இயர் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். வா ரைடு போவோம் மாமே, வா அடிச்சுனோட இன்னைக்கு ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணு மாமே, இதான் லைஃப், என்ன சும்மா உட்காந்துட்டே இருக்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு நம்ம சுற்றி வச்சிருவாங்க. அப்புறம் ஏன்டா அந்த நியூ இயர் வந்துச்சு, ஏன்டா அந்த செலிப்ரேட் பண்ணோம், அந்த நியூ இயரே நமக்கு வந்து ஒரு மோசமான நியூ இயரா மாத்திடுவானுங்க. தொடக்கமே மோசம் தான். நாளை போல்டேஸ்ல அடி வாங்கி இதுக்கப்புறம் ஒயின் ஷாப்பு போய் அவனா பீர் பாட்டிலே மண்டல உடையணும். அப்புறம் மண் சாரும்ல. அதுக்கு பேசாம தூங்கியே இருக்கலாம், அந்த அளவுக்கு தோண வச்சிருவாங்க. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷனு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலு, ரெண்டுத்துல எங்கேயாவது நம்மளை போக வச்சிருவானுங்க. ஆமா போய் சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு இருக்கிற மாதிரி ஆகி போயிடுறேன். அதனால இந்த கிறித்துவம் பிடிச்சி அந்த ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் சுத்தக்கூடாதா? முக்கியமா அந்த நியூ இயர் டைம்லனா அன்னைக்கு மட்டும் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால டீசெண்டா விலகிறது நல்லது. தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ லாட்டிட்டே. ஐயோ முன்னாடி கட் பண்ணிட்டாங்கயா, அப்படியே மாத்திட்டாங்க. எடிட் பண்ண மாதிரியே தெரியல, இது ஒரு சாங் மாதிரியே இருக்குது. அது மறுபடியும் வேற லெவல்டா. அப்படி ஒண்ணுமே இல்ல, கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. இருந்தாதானே என்ன தெரியும். நண்பர்களே தயவு செஞ்சு இப்படி இருக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது வந்து பெருமையும் கிடையாது. இதே போலதான் நானும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், எதுவுமே இருக்காது, ஒவ்வொரு வருஷமும் அப்படியே வெட்ட வெளியா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், என்னடா இது ஒண்ணுமே இல்லாம இருக்கடா நம்ம லைஃபு, ஏதோ ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு வேலை பார்க்கறது, இதானடா வருஷம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையடா. நாமளே திரும்பி பார்த்தா இவ்வளோ கேவலம் நீ வாழ்ந்திருக்க, உன் வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது இவ்வளோ போரிங்காவடா இருக்கு. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சுது. ஓகே நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஏதாவது 1-2 மெமரியாவது நம்ம கலெக்ட் பண்ணணும். நம்ம சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம கேலரியில் எடுத்து
ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபோட்டோக்கு பின்னாடியும் நிறைய கதைகள் இருக்குமா, அது யோசிக்கும் போது ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளை வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்மளை சந்தோஷப்படுத்தும். ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலை கொடுக்கும். இப்போ பரவாயில்ல நம்ம வாழ்ந்திருக்கோம், ஏதோ ஜாலியாக கொஞ்சமாச்சும் ஜாலியாக வாழ்ந்திருக்கோம், சந்தோஷமாக இருந்திருக்கோம், நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கோம், நிறைய பிளேஸ்க்கு போயிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தோணும். அதனால் அதை மட்டும் விட்டுறாதீங்க. கஷ்டப்படலாம், வேலை ஒர்க் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன டைமில் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இது வந்துட்டு ஜாலியாகவே இருங்க நான் சொல்லலை, அப்பப்போ கிடைக்கிற டைமில் ஜாலியாக இருந்துங்க. என்ன அண்ணன் திடீர் இப்படி பேச எனக்கு ஒரு மாதிரி ಇದೆ. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. எனக்குன்னா முன்னாடி என் போட்டோ பார்த்தாலே கடுப்பாகும். அதனால எனக்கு போட்டோ எடுக்கிறதே பிடிக்காம போயிருந்துச்சு. எப்போ எடுத்தாலும் கேனே இருப்பேன். ஏற்கனவே கழுவி ஊத்திட்டீங்க வந்து. அதனாலேயே வந்து நிறைய அந்த போட்டோ எடுக்கிற பழக்கத்தையே நான் விட்டேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சரி பரவாயில்ல, இந்த மூஞ்சை நாமளே அக்செப்ட் பண்ணலாம், வேற யார் தான் நம்மளை வந்து ஒத்துப்பா, நாமளே நம்ம மூஞ்சை ஏற்றுக்கலின்னா வேற யார் தான் நம்மளை வந்து ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் நான் வளைச்சு எடுக்க ஆரம்பித்தேன். அப்படிதான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பேன், அதில் ஒரு சும்மா ஒரு டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும். அதுக்குள்ளே நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த டீ குடிக்கும் போது என்னென்ன நடந்துச்சு, அன்னைக்கு அந்த எந்த நாள் எடுத்தோம் நம்ம ஃபோட்டோ, அப்பப்போ என்னென்ன நடந்துச்சுங்கிற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வரும். அதனால் டீ கடைக்கு போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுலே அவ்வளோ விஷயம் இருக்குன்னா, நீங்கள் இன்னும் நிறைய பேர் கூட சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷனில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அது ஒரு மெமரியாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு அது வேறு லெவலாக இருக்கும். அதனால் இந்த வருஷம் எல்லாருமே நிறைய விஷயங்களை பண்ணி கொஞ்சமாச்சும் மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். ஒரே மாதிரியே இருக்காமல் புதுசாக தான் பண்ணுங்கள். மாப்பிள்ளை ஜனவரி 1 எப்போவும் சாமிக்கு விட்டுருவான், நெக்ஸ்ட் டேலேருந்து ப்ரொடக்டிவாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணுவோம். நானும் ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு அடுத்த நாளையிலேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. வெக்கமா இல்ல? அது நீ பெருமையா சொல்ற? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? சபாஸ் ஆடா பாவிங்க. சபாஸ் மாமா சபாஸ். எவ்வளவு பெரிய சேனல் பண்ணி தெரியுமா? மக்கள் ரிவ்யூ இந்த ஆண்டு ட்ரெண்டிங்கான அக்காக்களில் ரொம்ப முக்கியம் இல்லையா அது நாட்டுக்கு? ஆதரவு யாருக்கு? நீதானா? உனக்கு எதுக்கு முன கேக்குதா? ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேலையாடா? அதுவும் ஒரு நியூஸ் சேனல் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கலாமா? டைலர் அக்கா, டிவோஷனல் அக்கா, ஜிம் அக்கா, யோகா அக்கா. சபாஷ் மாமா, சபாஷ். நாட்டுக்கு யாரு முக்கியம், என்ன தேவை அதெல்லாம் இல்ல. அதுல வேற வின்னர் யாருன்னு வேற சொல்லியிருந்தாங்க. இந்த ஆண்டு ட்ரெண்டிங்கான அக்காக்களில் நம்பர் 1 அக்கா டெய்லர் அக்காவா. வாக்குகள் 40.6%. நம்ம இவங்களை என்னதான் சொல்றது? நோ 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 கெட்ட வார்த்தை போயிடுவாங்க. லடிக்கு நீங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டதா சார்? ட்ரெண்ட் ஆயிடுக்குது. ஆனா இந்த லடிக்கு சாங் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கல. நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. ஆனா இந்த சாங் எனக்கு வைபா இருந்துச்சு. அந்த வைப் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடா. மைக் செட் வீடியோலனா வேற வந்துச்சு. ஒரு பெருமையெல்லாம் உங்களுக்கே தான் சேரும். ஓ ஃபர்ஸ்ட் கேட்கும்போது காமெடியா இருக்கலாம், ஃபன்னியா இருக்கலாம். ஆனா கேட்க நமக்கு ஒட்டிக்கும் அது அப்படியே. இதோட நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேற சாங்குக்கு நோக்கி போகலாம். அவன் நியூ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எதுக்கு செலிப்ரேட் பண்றானுங்க, ஏன் 12 மணிக்கு வெயிட் பண்றானுங்கன்னு தெரியாது. வாங்க போற சுத்திக்கு ஏன்டா நைட்டு 12 மணி வரைக்கும்லாம் காத்துட்டு இருக்கீங்க? அப்ப இவரு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவரும் 12 மணிக்கு எழுந்து தானே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இவர் தூங்க வேண்டியதானே? அப்புறம் என்ன? அவங்க தான் சார் பட்டாசு எழுப்பிட்டாங்க. அவன் ஏதோ என்ஜாய் பண்றானுங்க. வருஷத்துல எல்லா நாளும் வாங்க போறான், ஒரு நாள் சந்தோஷமா இருக்கட்டுமாடா? அதுக்கு கூட வரும். ஆக்சுவலா இந்த மைண்ட் செட்ல தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தேன். என்னடா என்ஜாய்மெண்ட்டு, என்னடா செலிப்ரேஷனு, சின்ன வயசுல ஜாலியா இருந்தோம். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வேலைக்கு போறது, வீட்டு அந்த பொறுப்புகள் எல்லாம் வந்த பிறகு என்ன தீபாவளி, என்னடா பொங்கல், என்னடா நியூ இயர் அப்படின்னு. ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த ஒப்பீனியன் கூட கொஞ்ச நாள் கழிச்சு மாறலாம் போல, என்னன்னு தெரியல. ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, கஷ்டங்கள் வரும் தான், பொறுப்புகள் இருக்கும் தான், எல்லா வரும் தான்.
ஆனால் நமக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு 1-2 நாள் அப்பப்போ வருது இல்லையா, அதில் லீவ் கிடைக்குது, என்ஜாய் பண்ணிக்கணும். அதில் ஜாலியாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவோம். அப்படி செலிப்ரேஷனே இல்லைனா கூட செலிப்ரேட் பண்றவனை பார்த்து வேடிக்கையாவது பார்ப்போம்டா. அவன் ஜாலியாக வெடி வெடிச்சிட்டு இருக்கான், அதையாவது அவனால சந்தோஷமா இருன்னு பார்க்க என்னதான் பண்றான் அவன் லைஃப் யாச்சும் பார்ப்போம், அதையாச்சும் பண்ணலாம். அதை விட்டுட்டு உட்காந்துட்டு எனக்கு செலிப்ரேஷன் வேணாம் எதுவும் வேணாம் என்னடா வாழ்க்கை நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டது இல்லாம அவன் சந்தோஷத்தை கெடுக்குது. ஏன்டா செலிப்ரேட் பண்ற எல்லாருக்குமே நான் ஜாலியா வாடா டெய்லி இருக்க போறானுங்க, அடுத்த நாள் தான் அன்னைக்கே கூட வாய்ப்பு கூட இருக்குது. அது அவனுக்கும் தெரியும், ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டானே. ஏன்? அதனால ஜாலியா இருந்து போவோம், அந்த டைம்ல ஜாலியா இருந்துப்போம், அவ்வளவுதான். கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுறது இல்லை, கொண்டாடணும்னு நினைச்சா கொண்டாட முடியறது இல்லை, அவ்வளோதான். பஸ் சார் சரத் சார் குழப்பமா இருக்குல்ல? சரத் சார் எனக்கே புரியல. ஐயோ வந்து எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. சிரிக்காமையே இருந்திருக்கலாம். எனக்கு என்னமோ இன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சார், புதுசாக தெரிஞ்சார். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார், வீடியோக்காக பேசுகிற மாதிரி தான் அது ஃபீல் இருக்கும், சிரிக்க வைக்கணும் பண்ண அப்படி தான் பேசுவார். இன்றைக்கி என்னமோ அப்படியே உண்மையாக வேறு இதுவாக பேசினார், வீடியோக்காக பேசாமல் உண்மையாக அவர் ஃபீல் பண்ணதை அவர் உணர்ந்ததை நம்மளுக்கு சொன்னார். அது புரிஞ்சது. அது என்னண்ணா திடீர்னு நீ இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது உண்மை அதுதானே, ரியாலிட்டி அதான். நானும் அப்படி தான் இருந்தேன், மாறினேன்றதை அவர் சொல்கிறாரு. நிறைய பேருக்கு இதை தாட் தான் இருக்கும், நம்ம வந்து இல்லைன்னு மறுக்கலாம், ஆனால் அதான் உண்மை. என்னடா இது என்னடா கொண்டாடி என்னடா அப்படி தான் இருக்கும் மைண்ட் செட். ரியலாகவே பார்த்தீங்கன்னா பாதி பேர் இன்றைக்கி அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. சரி நம்ம தான் பண்ணலாம், அவன் சந்தோஷப்படுறானேன்னா அதை பார்த்தா நம்ம சிரிக்கலாம், அவ்வளோதானே. அது கூட எதுக்குடா இதெல்லாம் பண்ணிடுறீங்க, நாளைக்கு என்ன குத்து வாங்க போகிறீங்க, இன்றைக்கி இது பண்ணிக்கிறீங்களேன்னு அந்த கேள்வியே முதல்ல தப்பு தானே. அவங்களே அடகுது, நம்மளும் இது பண்ணுது, கம்முன்னு தான் இருங்களாண்டான்னு அவங்களையும் சேர்த்து இது பண்ணுறோம். உனக்கு பிடினா நீ ஒதுங்கி அவங்களாவது கொண்டாண்டு போட்டோன்றது தான். இந்த லடிக்கலாம் அந்த ரீல்ஸ் வரப்பெல்லாம் எனக்கு எம்டிஆர் தான் ஞாபகம். அண்ணா நீங்கள் தானே தொடங்கி வச்சு ட்ரெண்டு பண்ணி விட்டீங்க, எங்கே பார்த்தாலும் இதே வருதுன்னு பார்க்குறப்பெல்லாம் எனக்கு எம்டிஆர் ஞாபகம் தான் வந்துச்சு. இன்னைக்கு அவரே அதை எடுத்து சொன்னார், அதுவுமே சூப்பராக இருந்தது. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.